தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனுவில் விஜய் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரு நடிகையோடு கள்ள தொடர்பில் இருந்தது எனக்கு ஆதாரத்தோடு கிடைத்தது. நான் விஜய் அவர்களை கூப்பிட்டு எச்சரித்தேன், அந்த நடிகையோடு நீங்கள் கள்ள தொடர்பில் இருக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனால் விஜய் அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. தொடர்ந்து அந்த நடிகையோடு அவர் பழகிக்கிட்டே இருந்தார். அதனால் நான் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியில் வந்து இப்போ அவர்கிட்ட இருந்து விவாகரத்தை பெற்று பிரியணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கேன் என்று சங்கீதா தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு. சங்கீதா, எனக்கு விஜய் அவர்கள்ட்ட இருந்து அழுத்தம் இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நடிகை யார் என்கிற ஆதாரத்தோடு நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ என்னப்பா ஆதாரத்தை வெளியிடுறது, முழுசா நனைஞ்சாச்சு முக்காடு எதுக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் மற்றும் த்ரிஷா அவர்கள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், திருமணம் கடந்த உறவுல தான் இருக்கோம், அதை நாங்கள் இந்த உலகத்துக்கு பறைசாற்றோம் அப்படின்னு சொல்லி கல்பாத்தி எஸ் அகோரம் அவங்களுடைய இல்ல திருமண விழாவில் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒன்றா காரில் இறங்கி வந்து மணமக்களை தன்னுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. விஜய் அவர்கள் தான் கள்ள தொடர்பில் இருக்கக்கூடிய த்ரிஷா அவர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கல்யாணத்தில் மணமகளையும் மணமகளையும் வாழ்த்த போகிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் ஒரு கேவலமான ஜென்மம் அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல விஜய் ரசிகர்கள் தாவேகா தொண்டர்களே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக ஊடகங்களில் விஜய காரி துப்பி வரக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. என்ன விஜய் அவர்கள் ஒரு கல்யாணமான நபர், அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு கல்யாண வாழ்க்கையில் அவர் இருந்துட்டு இருக்காரு. டிவோர்ஸே வாங்காம இன்னொரு நபரோடு அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ லீகலைஸ் பண்ணிடுச்சு. அடல்ட்ரி இஸ் லீகல் இன் இந்தியா. அதாவது கல்யாணமான ஆணோ பெண்ணோ இன்னொருத்தரோடு பழகுவது, அதாவது கள்ளத்தொடர்பு தவறில்லை அப்படிங்கிறத நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஆதரிச்சு வச்சிருக்கு. அதனால விஜய் அவர்கள் மீது இந்த விஷயத்துல லீகலா எந்த விதமான கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஆனா சங்கீதா அவர்கள் இதை வச்சு கோர்ட்ல விஜய் கிட்ட இருந்து இந்த காரணத்திற்காக எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று அவங்க டிவோர்ஸை மட்டும் கேட்டு வாங்கிக்கலாம். என்னதான் கல்யாணமான ஆணும் இன்னொரு பெண்ணும் பழகிறது தவறில்லை, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் இஸ் லீகல் இன் இந்தியா அப்படின்னு கோர்ட்டு சொன்னாலும் நம்மளுடைய மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கணும்ல. மாரலி எத்திக்கலி இப்படி ஒரு விஷயங்கிறது கரெக்டா? கள்ள தொடர்பை எந்த விதத்திலையுமே நம்ம நார்மலைஸ் பண்ணி பேச முடியாது. இப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன சொல்ல வராரு? இப்போ சங்கீதா அவர்கள் போய் விஜய்க்கு எதிராக விவாகரத்து வேணும்னு சொல்லி கோர்ட்ல நிக்கிறாங்க. விஜய் அவர்கள் த்ரிஷாவை கூட்டிட்டு போய் நீ பண்றத பண்ணு, நான் பண்றத நான் பண்றேன் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரௌடை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருங்க. நாளைக்கு இதே மாதிரி இந்த தாவேகா தற்குறிகள் ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான், இன்னொரு பொண்ணோட அவன் பழகிக்கிட்டு இருக்கான். அது வந்து தன்னுடைய மனைவிக்கு தெரிய வருது. என்னடா நீ உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ இன்னொருத்தையோட கள்ள தொடர்பில் இருக்கியே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா என்ன தெரியுமா பதில் சொல்லுவான்? எங்கள் தலைவன் விஜயை சங்கீதாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துகிட்டு இருக்காரு, அவரே கள்ள தொடர்பில் இருந்துட்டு இருக்காரு, நாங்கள் இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு வாய்கிலேயே பேசுவாங்க. இது ஒரு பெரிய தப்பான எக்ஸாம்பிளாக ரொம்ப தவறாக பல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை நார்மலைஸ் பண்ணவே முடியாதுங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. விஜய் மற்றும் த்ரிஷாவுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்துச்சு. அவங்க பப்ளிக் ஸ்பாட்டுக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாலாம் போனதில்லை. அவங்க ப்ரைவேட் ஜெட்டை பிடிச்சி கீர்த்தி சுரேஷுடைய மேரேஜுக்கு போகும்போது கூட யாரோ ஒருத்தன் வீடியோ எடுத்து அதை லீக் பண்ணி விட்டுட்டான். அவங்க 2 பேரும் பிரைவேட்டாக இருந்தவங்க இப்போ பப்ளிக்காக 2 பேரும் சேர்ந்து
ஒரே கலரில் மேட்சிங்காக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது வந்துருச்சு. முழுசாக நனைஞ்சாச்சு, முக்காடு எதுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதே விஜய் அவர்கள் இதே த்ரிஷாவை கொண்டு வந்து தன்னுடைய கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்து வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன்னா த்ரிஷா இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் கேட்டதுக்கு, நான் சிஎம் ஆகணும், சீரியஸாகவே சிஎம் ஆகணுங்கிறது த்ரிஷாவோட கனவு. அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்க்குது. ஒருத்தன் இந்த விஜய்னு ஒருத்தன் சிஎம் ஆகணும்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. ஒருவேளை இவன் எதையாவது ஒன்றை பண்ணி சிஎம் ஆயிட்டான்னா இவனுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்ம அதை வச்சு சிஎம் ஆயிட்டு போயிடலாம் அப்படின்னு த்ரிஷாவுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம் அல்லவா? அதனால் விஜய் கூட த்ரிஷா பழகலாம் அல்லவா? நாளைக்கு இதே விஜய் த்ரிஷாவை கட்சிக்குள்ளே கூட்டிட்டு வந்தார் அப்படின்னா புசி ஆனந்துடைய நிலைமை, ஆதவ் அர்ஜுனாவுடைய நிலைமை, செங்கோட்டையனுடைய நிலைமை, இந்த தாவேகா தற்குறிகளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. என்னடா சவுண்ட் கொடுக்குறீங்க? தலைவரே, பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை? தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க சிஸ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. இந்த தல அஜித் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட 3 ட்ரிப்பு வாங்கி முடக்குன்னு குடிச்சா கூட, அதாவது தண்ணி வாங்கி குடிச்சா கூட விஜய்ன்ற நபருக்கெல்லாம் புத்தி வருமா அப்படிங்கிறது தெரில. அஜித்குமார் அவர்கள் ஷாலினியை மணந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எப்படி ஒரு ஜோடி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்து வராங்க. 2 பசங்க அஜித்குமாருக்கும் ஷாலினி அவர்களுக்கும். அந்த 2 பேரையும் அப்படி பார்த்துக்கிறாங்க. அஜித்குமாருடைய மகன் படிக்கக்கூடிய பள்ளியில் ஒரு விழா, அங்கே வந்து அஜித்குமார் அவர்கள் ஒரு பேரண்ட்டாக போய் கலந்துக்கிறாரு. ஆனால் அதே விஜய் அவர்கள் தன்னுடைய மகன் சஞ்சய் பட்டமளிப்பு விழாங்க, அதுக்கு வந்து ஒரு தந்தையாக போய் நிற்கலை. பீயிங் அ ரெஸ்பான்சிபிள் ஃபாதராக ஒன்றால் இருக்க முடியல, பீயிங் அ ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டாக ஒன்றால் இருக்க முடியல. நீ எப்படி பீயிங் அ ரெஸ்பான்சிபிள் லீடராக இருப்ப? இந்த விஜய என்ன பண்ணலாம் சொல்லுங்க மக்களே நீங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? கட்டுன பொண்டாட்டிக்கு உண்மையா இல்ல, தன்னுடைய பசங்களுக்கு உண்மையா இல்ல, தன்னுடைய ரசிகர்களுக்கு உண்மையா இல்ல, தன்னுடைய தொண்டர்களுக்கு உண்மையா இல்ல, இவங்க யாருக்குமே உண்மையா இல்லாத நீ நாளைக்கு மக்களுக்கு உண்மையா இருந்து கிழிக்க போறியா? இந்த விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் திருமண அழைப்புதல் கொடுத்தாங்கல்ல, அவங்கள சொல்லணும். ஏண்டா ஒரு கல்யாணம் நடத்துறீங்க, பையனோ பொண்ணோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க. அவங்க நீடூடி கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக ஒன்றா வாழணும்னு நினச்சி தானடா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அவங்கள வாழ்த்துறதுக்கு உங்களுக்கு வேறு ஆட்கள் கிடைக்கலையா? போயும் கள்ள தொடர்பில் இருக்கக்கூடிய 2 பேரையாடா கூட்டு வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அவங்க அச்சனை போட்டு இவங்க என்னத்தரா வாழ்ந்து கிழிக்க போகிறாங்க? விளங்குமாடாது? இவங்களுடைய வாழ்த்தெல்லாம் விளங்குமா? ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுற? 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதத்துல வரக்கூடிய நிலையில நீ த்ரிஷாவை கூப்பிட்டுட்டு ஜோடியா கல்யாண ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு ஒரே கலர்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொலாவிட்டு ஒரே கார்ல ஏறி போயிட்டு வர்றீங்க அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்ற? உன்னுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நான் என்ன செஞ்சாலும் நீங்க அதுக்கு ஆமா சாமி போடணும், சொம்படிக்கணும், கண்ணை மூடிட்டு என்ன ஆதரிக்கணும் அப்படின்னு தானே கேட்குற. இன்னைக்கு உன்னுடைய ரசிகனே தெளிஞ்சிட்டான். பல பேர் உனக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டான். உன பல பேர் வாயில் பான்பராக்க போட்டு எச்சிய காரி துப்ப ஆரம்பிச்சிட்டான். 2026 தேர்தலில் நீ மண்ணை கவ போகிறது உறுதி. அதற்கு முக்கிய காரணமாக அமைய போவது நீ த்ரிஷாவோட இருக்கக்கூடிய இந்த கள்ள தொடர்பு தான். இந்த காணொளி வாயிலாக தமிழக மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். உங்களுடைய வாக்குகளை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் குப்பையில் கூட கொண்டு போய் கொட்டுங்க. தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் போற்றாதீங்க. போட்டு
போட்டுட்டு நடு ரோட்டில் நின்றாதீங்க. ஏன்னா தன்னுடைய மனைவி, மகள், மகன் என்று கூட பார்க்காம அவங்கள நடு ரோட்டில் விட்டுட்டு நடிகையோடு கைகோர்த்து அவர் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போகிறாரு அப்படின்னா, நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன ஆட்டம் வேணா ஆடுவேன், என்னை எவனும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு சர்வாதிகார ஆணாதிக்க மனநிலையில் இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்னென்ன அட்டூழியம் பண்ணுவார், என்னென்ன ஆட்டம் போடுவார் அப்படிங்கிறத என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், விஜய் த்ரிஷா 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற கூத்து கும்மாளம், ஒன்றா சேர்ந்து ஒரே காரில் போய் இறங்கி ஒரே கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு, டேய் நீங்கள் என்ன வேணால் பேசுங்கடா, நாங்கள் இப்படி தாண்டா ஜோடியாக ஜாலியாக திரிவோம், ஏன்னா இது வாலிப வயசு அப்படின்னு இவங்க எல்லாம் மீறி அட்டூழியம் பண்ணிட்டு வர்றதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கள்ள தொடர்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.